கிருஷ்ணர் சுதாமாவுக்கு அன்பு பரிசாக என்ன கொடுத்தார்? கிருஷ்ணர் ஏன் சுதாமாவை பார்த்து பெருமிதம் கொண்டார்? அது தெரிந்து கொள்ள 6ஆம் பாகம் இந்த வீடியோவில் காணலாம் நண்பர்களே. இப்பொழுது நம் கதைக்குள் செல்லலாம். சுதாமா, சிறுவயதில் பலகாரங்கள் எனக்கு கொண்டு வந்து தருவாயே, இப்போது நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று குறும்புதனம் மாறாமல் சுதாமாவிடம் கேட்டார். பிறகு சுதாமா கையில் வைத்திருக்கும் துணி மூட்டையை பார்த்து, அது என்ன துணிமூட்டை, அதில் என்ன இருக்கிறது, எங்கே, இப்படி கொடு என்று அவரிடமிருந்து துணி மூட்டையை தனது இயல்பான குறும்புத்தனத்தோடு கேட்டார். சுதாமா சங்கடத்தில் நெளிந்தார். சுதாமா அந்த சாதாரண அவலை எப்படி கொடுப்பது என்று மிகவும் சங்கடப்பட்டார். எனவே அந்த துணிப்பையை மறைக்க முயன்றார். ஆனால் கிருஷ்ணர் விடுவதாக இல்லை. அந்த துணி மூட்டையை அவரிடம் இருந்து வாங்கி அதில் என்னிருக்கிறது என்று ஆவலோடு பிரித்து பார்த்தார். அவரின் அழகிய நீல வண்ண முகம் மலர்ந்தது. செந்தாமரை போன்ற வதனங்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஓ, எனக்கு பிடித்த அவல் பொரி கொண்டு வந்திருக்கிறாயே சுதாமா. எனக்கு அவல் பொரி பிடிக்கும் என்று தெரிந்து நீ கொண்டு வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறி அகம் மகிழ்ந்து அந்த அவல் பொரியை தன் பொன் கரங்களால் அள்ளி செவ்வாய் நிறைய சாப்பிட்டார். அந்த அவுல் முழுவதையும் நான் மட்டும் சாப்பிடுவேன் என்று கூறி அதை மிச்சம் வைக்காமல் முழுவதையும் சாப்பிட்டார். சுதாமா என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தார். ருக்மணி தேவியும் அவர்களுடைய செயல்களை கண்டு மிகவும் ஆனந்தப்பட்டார். இப்படியாக அன்று இரவு முழுவதும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பொழுது விடிந்தது. சுதாமா கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, நான் விடை பெறுகிறேன், எனக்கு விடை கொடு என்று வாய் தழுதழுக்க கூறினார் சுதாமா. கிருஷ்ணரும் சுதாமாவிற்கு மன நிறைவோடு உபசரித்ததை நினைத்து திருப்தி அடைந்து சுதாமாவிடம், இந்த விலைமதிப்பற்ற பொன்பொருட்களை வாங்கிக்கொள் என்று பொன்பொருட்களை தன் தங்ககரத்தால் அள்ளி கொடுத்தார். சுதாமா சற்று தடுமாறி தயங்கியபடி, வேண்டாம் கிருஷ்ணா, நான் இந்த பொன்பொருளுக்கு எல்லாம் ஆசைப்படுபவனல்ல. ஈடு இணையற்ற அன்பை பொழியும் உன்னை என் மனதில் எடுத்து செல்கிறேன், எனக்கு அதுபோதும். எனக்கு விடை கொடு கண்ணா என்று கூறினார். கிருஷ்ணருக்கு சொல்ல வேறு வார்த்தைகள் இல்லாமல், சரி சுதாமா, நீ உன் கடமையை செய்ய வேண்டும், எனவே நீ சென்று நலமுடன் இருக்க வாழ்த்துகிறேன். சென்று வா சுதாமா என்று ஏக்கத்துடன் கூறினார். கிருஷ்ணா, நான் உன்னை என் மனதில் எடுத்து செல்கிறேன், எனக்கு அதுவே போதும் கிருஷ்ணா என்று கூறி மனநிறைவோடு புத்துணர்வுடன் நடந்தார். வீடு திரும்பியதும் சுதாமா கண்ட அதிசயம் என்ன? மக்கள் அவரை எப்படி வரவேற்றார்கள்? அடுத்து வரும் 7ஆம் பாகத்தில் நாம் காணலாம் நண்பர்களே. உண்மையான நட்பு காலத்தை கடந்தும் வாழ்கிறது. கிருஷ்ணா சுதாமா உரையாடல் உங்களை நெகிழ வைத்ததா? முழு கதையை வண்ண வண்ண படங்களோடு ரொட்டீன் லைஃப் வித் காமெடி சேனலில் தொடர்ந்து காணலாம். 7ஆம் பாகம் அடுத்த வீடியோவில் தொடரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.